தந்தை பெரியார் அவர்களுக்கு 1330 திருக்குறளிலேயே பிடித்த திருக்குறள் எது என்று ஐயாவிடம் கேட்டார்கள். ஐயா சொன்ன பதில் என்ன? ரொம்ப பேர் நாம என்ன நினைச்சிருப்போம், என்ன பெரியார் பதில் சொல்லுவார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருப்பாரு, அல்லது பகுத்தறிவை பற்றி சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்று சொல்லியிருப்பார்னு நினைப்போம். ஆனா யாருக்கும் எளிதில் தெரியாத ஒரு குறளை சொன்னார். இல்ல வேடிக்கை இன்னொரு தகவலை இங்க பதிவு செய்யணும். திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஒப்பற்ற சமுதாய போராளி. அவர் என்னதான் அவருடைய காவி என்பது இருக்கிறதே, அது ஏமாற்று காவி அல்ல, பிறரை வஞ்சிக்கின்ற காவி அல்ல, முழுக்க முழுக்க துறவு என்ற பெயராலே மக்களுடைய நலம் சார்ந்த ஒரு பணியை செய்யக்கூடியவர். நம்முடைய மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய நூற்றாண்டு விழா நாயகர் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அவரிடத்துல ஒரு முறை தந்தை பெரியார் அவர்களும் மதுரையில இருந்து சாத்தூர் வரையில, திருநெல்வேலி வரையில கார்ல ஒன்னா போனாங்க. அவர்கள் போகும்போது இந்த கருத்தை தான் பேசி கொண்டிருந்தார். திருக்குறளை பற்றி விவாதம் வந்தது. நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க காருக்குள்ள 2 பேரும் பயணிக்கிறார்கள், ரொம்ப சுவையா கேட்கிறார்கள். ஐயா கிட்ட இந்த கேள்வி கேட்டார். யாரு? அடிகளார் கேட்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் எதுயா அப்படின்னு கேட்டாரு. திருக்குறளை நீங்க தானே மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தினீர்கள் என்று கேட்டார். அப்ப ஐயா சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருந்து, எல்லாம் அவர் வேற எதை நினைச்சார், நம்ம மாதிரியே. ஆனா அவர் சொன்னார் மிகப்பெரிய அளவுக்கு, குடி செய்வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும் அப்படின்னாரு. என்ன அர்த்தம்னா, பொது தொண்டுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பருவம் பார்க்க கூடாது. கொட்டும் மழையா, கொளுத்து வெயிலா, புயலா, அமைதியா, எதை பற்றி கவலைப்படாம பருவத்தை பார்க்காமல் இலக்கை மட்டுமே கவனிக்க வேண்டும் என்று சொன்னதுதான் மிக முக்கியம்னு சொன்னாரு. அந்த மாதிரி நம்முடைய இயக்கம், நம்முடைய பிரச்சாரம், திராவிடர் கழகமானாலும் திராவிட இயக்கமானாலும் தொடர்ந்து இங்க மழை பெய்யுது, அங்க பெய்யுறாங்க, இங்க மறுபடியும் வருகிறாங்க, புயல் அடிக்குங்கிறாங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ங்கிறாங்க. எல்லா தாழ்வையும் பார்த்த மண்டலங்கள் தான் நாம. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு இந்த மாநாடு எங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு காலையில பெரியார் நூற்றாண்டு வளாகத்துல கடந்த சில நாட்களாக இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மாநில தலைவருக்கு, செயலாளருக்கு, நம்ம பொதுச் செயலாளர் அன்புராஜ் போன்றவர்களுக்கு, இங்க இருந்த திருச்சி தோழர்களுக்கு, பொறுப்பாளர்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலை. ஏன்னா எல்லாம் தொடர்ந்து மழை பெய்தது, தண்ணி நின்றது, இங்க நிகழ்ச்சி நடத்த முடியுமான்னு கேட்டார்கள். ஆனால் முடியாது என்ற வார்த்தையே கிடையாது என்பதுதான் பகுத்தறிவாளர்களுடைய தன்னம்பிக்கை. மூட நம்பிக்கையாளர் தான் அவர் சொன்ன மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் ரொம்ப அழகா சொன்னார். நம்முடைய அருமை நாத்திக நன்னறி செம்மல் சொன்னாரு, ஜோசியம் பார்க்கறதே கடவுளுக்கு எதிரானது. ஜோசியம் பார்க்கறதே கடவுளுக்கு எதிரானது. என்ன சொல்றான், ரொம்ப சாமர்த்தியமா ஏமாத்துறதுக்கு 2-3 வழிகளை கடைபிடிச்சிருக்கான் அந்த மூட நம்பிக்கையில. செத்து போன உட்பாடு ஏயா ஆயுள் விருத்தி இருக்கணும்னு சொன்னிய என்னன்னு இவரே கேட்பார். ஒரு திரைப்படத்துல அந்த பகுதியெல்லாம் நான் அதிகமா பார்க்கறதில்ல, இவருடைய திரைப்படம்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட, அது பாருங்கன்னு. அமைதிப்படைன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு ஜோசியரை பார்த்து, இங்க இது அமைதிப்படை தான், நம்ம படையை விட அமைதிப்படை, உண்மையான அமைதிப்படை வேற கிடையாது, அறிவுப்படை. இது அமைதிப்படை மட்டுமல்ல, அறிவுப்படை. இந்த அறிவுப்படையில ரொம்ப மிக முக்கியமா அதை கேட்பாரு, எனக்கு ஆயுள் எப்படி இருக்கு, ஆயுள் ரேகை. ரொம்ப பேர் ரேகையில பாக்குறான், ஆயுள் ரொம்ப கெட்டியா இருக்கும் பாரு, துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சொல்லுவாரு. ஏன் அவராயிலே தெரியாது, மிகப்பெரிய அளவுக்கு பல பேரை பார்க்கிறோம். எதுக்காக அந்த ஒரு பாடு சொல்லும் போது யாருக்கு அதை பத்தி இல்லை. ஆனா உடனே என்ன சொல்றான், அதுக்கு உடனே ஒவ்வொன்றுக்கும் சமாதானம் வச்சிருப்பான். அதுதான் சனாதனவாதிகள், வைதிகவாதிகள், ஏமாற்று பெருவழிகள்ல பல பேரு இந்த வியாக்கியானம் சொல்லுவா. என்னன்னா, என்னங்க அவருக்கு ஆயுள் ரேகை ரொம்ப கெட்டிக்குன்னு சொன்னீங்களே, நல்லா இருந்தாரு, திடீர்னு போயிட்டாரு, என்ன பண்றது, அவன் தலையெழுத்து.
அப்ப தலையெழுத்துன்னா அப்ப கடவுள் என்னது? மிக முக்கியமா மிகப்பெரிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஐயா 94 வயது வந்தார். நம்ம நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் பேசும்போது பகுத்தறிவு பற்றி பேச ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப விளக்கமா அவர் ரொம்ப தாராளமா பேசுவார், ஏராளம் பேசுவார். எப்படி இன்னைக்கு சத்யராஜ் அந்த பணியை தான் செஞ்சிட்டு இருக்காரு. எங்க போனாலும் மிக உற்சாகமான பணி அவருக்கு. அவருக்கு ஏதாவது பல பணிகள்ல இருந்து வரணும்னா ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இளைப்பாற்றி கொள்வது, ரிலாக்ஸேஷனே இதுதான் அவருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில இதை பேசும்போது உற்சாகம் அடைகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் நான் அவருடைய இது பார்த்தீங்கன்னா என்னென்னோ மிரட்டி பார்த்தாங்க. ஆஹா இவரு நாத்திகர், இவருக்கு ஒன்றும் வராது அப்படின்னு. இவர் அளவுக்கு அந்த சினிமா துறையில இன்றைக்கும் கொடி கட்டி பறக்கிற நடிகர் வேற கிடையாது. ஏன்னா அவர் நடைமுறையில் இருக்காரு. அவர் இதுதான் போடணும் அதுதான் போடணும்லாம் நினைக்க மாட்டார். பகுத்தறிவாதி. பகுத்தறிவாதி எது எது பயனுள்ளதோ அது அத்தனையும் விரும்பக்கூடியவர்கள் தான் பகுத்தறிவாதிகள். அந்த அடிப்படையில தெளிவாக இருக்கும் மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே தான் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு ஒரு சின்ன விஷயம் அப்படியா எப்படி வீடு வீடா நாடு தவறாம போனார்கள். பகுத்தறிவுன்னா என்ன? தயவு செய்து நினைச்சு ஐயோ பகுத்தறிவாளரா, ஐயோ நாத்திகரா அப்படி என்ன கேட்கற? நாத்திகம்னா ஒன்றும் இல்லையே. மிக முக்கியமா உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும், இந்த நாட்டில் அவருடைய துறையிலேயே சினிமா துறையில இந்த வார்த்தைகளை பார்த்தே பயப்பட்ட காலம் அன்றும் உண்டு, இன்றும் உண்டு, நாளையும் உண்டு. சென்சார் அப்படி சொல்லக்கூடியது அதை தணிக்கை. அதில் வரும்போது அண்ணா ஒரு படம் எழுதினார், சொர்க்கவாசல்னு அதுக்கு தலைப்பு கொடுத்தாரு. ஸ்ரீரங்கத்தை நினைச்சுக்காதீங்க, அதுதான் மிக முக்கியம். உடனே நினைச்ச உடனே சொர்க்கவாசல் அதில் நடிப்பிசை புலவர் கே ராமசாமி வருவார். அதுக்கு உடுமலை நாராயண கவி அவர் பகுத்தறிவாளர். உடனே பாட்டு எழுதார், ஆத்திகம் எது நாத்திகம் எது அன்று மிகப்பெரிய அளவுக்கு அது மிகப்பெரிய ஆத்திக நன்றாக அறிந்து கொள்வீரே மக்கள் புரிந்து கொள்வீரேன்னு அது ஆரம்பம் போராம. உடனே அதெல்லாம் கூடாது. எங்க இதை சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கிறது ஒரு சாதாரண ஒரு அறிவுபூர்வமான கருத்து சுதந்திரம். இப்போ இன்னைக்கு இருக்கோம், எங்களுக்கும் நம்பிக்கைவாதிகளுக்கும் என்ன வேறுபாடு? பகுத்தறிவாளர்கள், நாத்திகர்கள், சுதந்திர சிந்தனையாளர்கள், மனித நேயக்காரர்கள் ஆகிய எங்களுக்கும் நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய ஆஸ்திக அன்பர்களுக்கும் அல்லது சனாதனம் பேசக்கூடிய அந்த மக்களுக்கும் என்ன வேறுபாடுன்னா நம்பு 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 இல்லைன்னா நரகம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். என் தந்தை பெரியாரும் நாத்திகமும் பகுத்தறிவாளர்களும் எங்களை போன்ற நண்பர்களும் நாங்க என்ன பேசுறோம்? நம்பாதே 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 கேள்வி கேட்கிறோம். தந்தை பெரியார் அதுதான் சொல்லுவார். தந்தை பெரியார் அவர்கள் இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளணும். 3 மணி நேரம் பேசுவார். பேசி முடிக்கும் போது தொடங்கும் போது சொல்லுவார், நான் சொல்ற கருத்தை நீங்க ஏற்கணும்னு அவசியம் இல்லை, கேளுங்க, இந்த கருத்து சரியா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கருத்துக்களை 2 வார்த்தையில தன்னுடைய இயக்கத்தை அடக்கினார். இப்படி ஒரு தலைவரை, இப்படி ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளரை, பகுத்தறிவு பகலவன் அதனாலதான் சொல்றோம் தந்தை பெரியார் அவர்களை பகுத்தறிவு பகலவன். அவருடைய கருத்தை இன்னைக்கு உலகம் பூரா ஏற்கு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மாறுபில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பார் என்று சொன்னார்களே, அவருடைய சிந்தனையை இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் ஆறுமையாக கேட்டது வேற, நம்பாதே, அதுதான் மிக முக்கியம். ஒரு கல்லூரியில பேசுறார், குடியாத்த நாங்கள போய் கூட இருக்கோம், ஐயா பேச்சை எழுதிட்டு இருக்கோம். எடுத்த உடனே சொன்னாரு, நீங்க யார் சொல்றதையும் நம்பாதீங்க பிள்ளைகளே, இளைஞர்களே, மாணவர்களே, நீங்க நான் சொல்றதை கேளுங்க, நம்புன்னு சொல்ல மாட்டேன், நம்பாதே என்று சொன்னார். இந்த நாடே நம்பி நம்பி காரணம் இல்லாம நம்பித்தான் வந்தது. கேள்வி இங்க சொன்னார் பாருங்க, இங்க பகுத்தறிவாளர் கழகத்துக்கு ஒரு அடையாளம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பேனா கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி, அவ்வளவுதான். இந்த கேள்விக்குறிங்கிறதுக்கு சரியானபடி பகுத்தறிவை பயன்படுத்துவதற்குரிய அடையாளம் இதோ அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்துல 51A என்று சொல்லும் போது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை கடமை உண்டு.
அடிப்படை உரிமை உண்டு தான். அதுக்கு மேல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று நம்முடைய வழக்கறிஞர்கள், சட்டம் படித்தவர்கள் பல பேர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அரசியல் சட்டத்துல நடுவில் நெருக்கடி காலத்துல எத்தனையோ தொல்லைகள் இருந்தது. ஆனா அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு வேலை, பெரிய பாலைவனத்துல ஒரு சோலையை பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, 51A என்பது அரசியல் சட்டத்திலே உள்ளே புகுத்தப்பட்டது. It shall be the duty of every citizen of India. ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்னன்னா, மிகப்பெரிய அளவிற்கு டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை, அதே போல ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, எதை எடுத்தாலும் கேள்வி கேட்கிற மனப்பான்மை, ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம், சீர்திருத்தம், அண்ட் ஹியூமனிசம், மனித நேயம், இது அத்தனை இருக்குன்னு. இது அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அதுதான் திராவிடர் இயக்கம், அதுதான் இந்த பகுத்தறிவு இயக்கம். நியாயமா கேட்டா அரசாங்கங்கள் எங்களை பாராட்டணும், பாராட்ட வேண்டாம், தொல்லை கொடுக்காம இருந்தா போதாதா? மிகப்பெரிய அளவிற்கு நினைச்சு பார்க்கணும். எங்களுக்காக நண்பர்களே, உங்களுக்காக இந்த கேள்வி இதெல்லாம் எப்படி வந்து இன்னைக்கு இவ்வளவு சங்கதிகளை அனுபவிக்கிறீங்களே? நாங்க என்ன நாத்திகம்னா கேள்வி கேட்கறது, அவ்வளவுதான், தவிர ஒண்ணும் இல்லை. பெரியார் பேசிட்டு இருக்கிறப்ப ஐயா பேசுறார் அந்த கல்லூரியில, எழுதிட்டு இருக்க உடனே ஒரு மாணவன், நான் சொல்றது நம்பாதீங்க, யார் சொல்றதையும் நம்பாதீங்கன்னாரு. உடனே டக்குன்னு அந்த மாணவன் ஒருத்தர் துணிச்சா எழுந்திரிச்சு கேட்டார், ஒருத்தர் பூராம, ஐயா நீங்க சொல்றத நம்புறதா இல்லையான்னாரு. நான் சொல்றதையும் நம்பாதே, இப்படி சொன்ன தலைவரை நீங்க பார்க்க முடியாது. பின்ன என்ன அப்படி கேட்டா, உன் அறிவு என்ன சொல்லுதோ அதை ஆராய்ச்சி பார், சிந்திச்சு பார், இந்த அறிவுக்கு வேலை கொடு, அதுதான் மிக முக்கியம். சுயமரியாதை இயக்கம் என்று ஆரம்பித்த நேரத்துல அதுக்கு வேறொரு பேர் ஏதாவது சொல்லணும்னா தந்தை பெரியார் சொல்றாரு, அறிவு விடுதலை இயக்கம். அதுக்கு அறிவு விடுதலை, அறிவை தலை போட்டு கட்டி வச்சிருக்கான். அறிவு சுதந்திரம் கொடு, சுதந்திரத்துக்கு ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, கேள்விகள், ஆய்வு செய் அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு அறிவியலுக்கு அடிப்படை இந்த 3-4 நூற்றாண்டுகள் தான் 21ஆம் நூற்றாண்டு. வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குங்களே, மிக முக்கியமா. அதுவும் சாதாரண வளர்ச்சியா நீங்க நினைத்து பார்க்கணும். எல்லாரும் கையில செல்போன் வச்சிருக்கீங்க. செல்போன் என்ன, 33 கோடி தேவர்கள்ல ஒரு பயலுக்காவது செல்போன்னு தெரியுமா யாருக்காவது? 48,000 ரிஷிகளுக்கு தெரியுமா? மாரியாத்தாளுக்கு கூழ் ஊத்துனா கூட வீடியோ வந்துச்சான்னு மாரியாத்தா கேட்கிற, மாரியாத்தா கேட்கிறா இல்லையா, தர்மகர்த்தா கேட்கிற. அதுதான் மிக முக்கியம். புரிஞ்சது? இது என்ன 10 அவதாரம் எடுத்தாரு. நாவல நெடுஞ்செழியன் தான் சொல்லுவார் நல்ல அழகா, 10 அவதாரமும் சுற்றி சுற்றி நம்ம ஊர்லயே எடுத்தாரு தவிர, ஒன்று ரஷ்யாவில், இன்னொன்று அமெரிக்காவில், இன்னொன்று வேற ஒரு நாட்டில் எடுக்கலையா? ஏன் எடுக்கல? அங்கெல்லாம் எடுக்க முடியாது. மிக முக்கியமா அது மட்டுமல்ல, ஐயா கேட்டார் ரொம்ப அழகா, பகுத்தறிவு சிந்தனைய எளிய முறையிலே மக்களுக்கு விளக்கக்கூடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் சொன்னார், என்னன்னா நம்ம நாட்டில் எவ்வளவு பிரிச்சுட்டா, பகுத்தறிவு இல்லாதனால தயவு செய்து நீங்க கட்சி கண்ணோட்டம் பார்க்காதீங்க, வெறும் கடவுளை மட்டும் நினைச்சிட்டு பார்க்காதீங்க. நாத்திகம்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கடவுள் மறுப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு கடவுள் அப்படின்னு நமக்கு மதத்தை சொல்றான், நீ இந்து மதத்தை தாக்குற, இந்த மதத்தை தாக்குற அப்படின்னு. புத்தரை நீங்க அவதாரமா கருதுறீங்களே, அந்த புத்தர் யார்? அவருடைய கொள்கை என்ன? கடவுள் இல்லைங்கிறது தானே. கடவுள் இல்லை, ஆத்மா இல்லை அப்படிங்கிறது தானே மிக முக்கியமா. அதுக்குதான் என்ன பண்ணிட்டான் புத்தர் இந்த நாட்டில் ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல எதிர்த்து பார்த்தாங்க, அதுக்கு செல்வாக்கு. முதல்ல கடுமையா அலட்சியப்படுத்துறாங்க. தந்தை பெரியார் சொல்லுவார், யாராவது முதல்ல ஒருத்தரை எதிரியை பார்க்கணும்னா, அழிக்கணும்னா என்ன செய்யுது? 3-4 முறை ஆரியம் கையாளும். ஒன்று, அலட்சியப்படுத்துவான், நம்ம விளம்பரப்படுத்த மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் இன்றைக்கு நடக்குது, இவ்வளவு பேசுறாங்க, நாளை காலையில எந்த அளவுக்கு விளம்பரம் இருக்கும், எந்த அளவுக்கு ஊடகங்கள்ல விளம்பரம் இருக்கும்? 1-2 போட்டா இருக்கும். இவர் வேற சொல்லி இவரை பிரச்சனை உண்டாக்கலாங்கிறதுக்கு வேண்டுமானா செய்தியை போடுவாரே தவிர, ராசா இப்படி பேசினார் அதனாலன்றதுக்காக வேணா போடுவாங்களே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு எதிரான விஷயங்களுக்கு போடுறது இருப்பாங்க, பரவாயில்ல.
அதையும் எதிர்கொண்டு வளர்ந்த இயக்கம்தான் இந்த அறிவியக்கம், நாத்திக இயக்கம், மனிதநேய இயக்கம், பகுத்தறிவு இயக்கம். ஆகவே அப்படிப்பட்ட பகுத்தறிவுன்னா என்ன? அதுக்கு அண்ணா சொன்னார் அழகாக, இளைஞர்களை பார் சொன்னார். அதுக்கு ஆங்கிலத்தில் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பேசுறார் முதலமைச்சர் அண்ணா. முதலமைச்சர் பேசினார், தி ரேஷனலிசம், பகுத்தறிவாதத்துக்கு சொல்றார், டெஃபினிஷன் சொல்றார். ரேஷனலிசம் இஸ் நத்திங் பட் annihilation of dubious modes of thought and action. It is not, we are not questioning the fundamental axiomatic truth என்று சொன்னார். பகுத்தறிவுன்னா என்னன்னா, இரட்டை வாழ்க்கை முறை வாழாதே, அதான் பகுத்தறிவு. சொல்லதை செய்யறது தான் சொல்றது என்று யார் பிடிக்கிறார்களோ அது பகுத்தறிவு. ஆறாவது அறிவு பகுத்தறிவு. எல்லாத்துக்கும் பகுத்தறிவை பயன்படுத்துறா மனுஷன். ஆனா கடவுள் மதம்னு சொன்ன உடனே கேள்வி கேட்கக்கூடாது, சிந்தனைகள் வரக்கூடாது என்பதுதான் அவனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. யாருக்காக? உங்களுக்காக சொன்னார, சகோதரர் சொன்னார, ஆபரேஷன் வந்ததுன்னா அவருக்கு அவ்வளவு பெரியது. எல்லாரும் உயிர் போயிடணும்னு நினைக்கிறப்ப இல்லாத கடவுளை கூட வேண்டிக்குவான். மிக முக்கியமா கடவுளை எப்ப நினைக்கிறான்? விமானத்துல போயிட்டு இருக்கா, மற்ற விமானத்தில் போயிட்டு விமானத்துக்கு ஆபத்து ஏற்படுகிறது, எல்லாரும் எச்சரிக்கையா இருங்கன்ன உடனே எல்லா கடவுளும் வேண்டாம். அப்பதான் கடவுள் கூட்டணியே உருவாகுது. இந்த கடவுள் அந்த கடவுள் எல்லா கடவுளும் வேண்டா. சும்மா இருக்கும்போது அதை பத்தி அவன் கவலைப்படுறதே இல்லை. மிக முக்கியமா அதை தான் தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள். நீ கடவுளை நம்புறதை பத்தி இல்லை, ஆனா அதனுடைய அடிப்படை என்ன, தயவு செய்து நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் நான் கடவுளை மற மனிதனை நினைன்னு நினைச்சேன்? கடவுளை மறன்னு ஒரு எதிர்மனைப்போடு சொல்லல, மனிதனை நினை, மனிதனுடைய கஷ்டங்களை நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு எவ்வளவு பணத்தை வீணாக்குறாங்க, எவ்வளவு மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணுமே இல்லையே. எந்த கடவுளும் சக்தி வாய்ந்த 3 அழகா கேட்டார். ஏன்டா பூட்டு போடுறது மிகப்பெரிய நாத்திகம்னு சொன்னாரு. கடவுள் கருணையே வடிவானவர், கடவுள் அங்கு இங்கு இல்லாத எங்கும் இருப்பவர், தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், எல்லாத்திலையும் இருப்பார் அப்படின்னு இருக்கக்கூடிய சக்தி இருந்தா இந்த நாட்டில் என்ன பண்றான்? எல்லா நிகழ்வுகளுக்கும் அரசாங்கத்தை தானே குறை சொல்றோம். எங்கேயாவது கோயில் இருக்கிற ஊர்ல இவ்வளவு பெரிய நடந்தது, திருவண்ணாமலையில அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்தது, சரிவு ஏற்பட்டதுன்னா ஐயோ என்ன பண்ணாரு திருவண்ணாமலையில் இருக்க கடவுள் அப்படின்னு யாரும் கேட்கிறானா? அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. மாறாக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன ஆகுன்னா பெரியார் சொன்னதை மறைமுகமா ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதுதான் சகோதரர் சொன்னார். இங்க என்னன்னா கடவுளை மற, மனிதனை நினை. உடனே முதலமைச்சர் நினை, அரசாங்கத்தை சொல்லு. உடனே அதற்காக என்ன பண்றாரு? ஒன்றும் இல்லை, என்ன செய்யறதுன்னு இல்லை, பகுத்தறிவு பயன்படுத்தணும். சும்மா சாட்டையை தூக்கி பிரயோஜனம் இல்லை. சாட்டை எதுக்கு பயன்படணும்? அவர் நல்லா அழகா சொன்னார். இந்த கழக்கூத்துல சாட்டை இருக்கு, நிறைய சொன்னார் சாட்டையை பத்தி. எனக்கு என்ன வருத்தம்னா, கஷ்டப்பட்டு ஒரு விவசாயினுடைய பிள்ளை மிகப்பெரிய அளவிற்கு IPS வரக்கூடிய அளவுக்கு செய்ததுன்னா திராவிடர் இயக்கத்தினுடைய அரும்பெரும் சாதனை. ஒரு சாதாரண அதுதான். இந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுனால வந்தார்கள். மிக முக்கியமா அப்படிப்பட்டவர்கள் தான் வரணும். ஆனா வந்தா என்ன பண்றது? அதோட இன்னும் ஒரு பெரிய வாய்ப்பு, அவர் அரசியலுக்கு வந்த உடனே எல்லாம் பேசுவாரு, அது வேற விஷயம். லண்டனுக்கு போறாருன்னு நாங்கள்லாம் கூட மகிழ்ச்சி அடைஞ்சோம். பரவாயில்ல, ஒரு கிராமத்துல பிறச்சவரை அரசியல் விளக்கத்துக்காக, அரசியல் அறிவுக்காக லண்டன் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை தான். இனிமே வந்த உடனே அவர் பாருங்க எத்தனை ஆக்கப்பூர்வமான செயல்கள்லாம் செஞ்சு உலக நாட்டுல எல்லாம் ஒரு பெரிய கல்லூரி தத்துவத்தை சொல்ல போறாருன்னு பார்த்தா கடைசியில சாட்டை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, பகுத்தறிவாளர்களாகிய நாம் இந்த ஊர்ல கூட்டம் போட்டா மட்டும் போதாது, எல்லாரையும் திருத்தணும் அவர் உட்பட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 21ஆம் நூற்றாண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நீங்க நம்ம தோழர்கள் செல்போன் வாங்கும்போது கூட என்ன சொல்றாங்க? ஓ இது 2G வேணாங்க, கூடுமானவர்ல 5G வந்தாச்சு. இப்ப 5G வந்தாச்சுங்கிறான். என்ன இவருக்கு நாம இன்னொன்னு அறிவு நாணயத்தோட ஒரு தெளிவா பதில் சொல்லணும்னா, நாம செல்போன் வாங்குறோம். அந்த செல்போன்ல எத்தனை ஐட்டம் இருக்கு,
யாராவது முழுமையா அத்தனை ஐட்டத்தையும் புரிஞ்சவங்க யாராவது செல்போன்ல 100க்கு 100 யாராவது இருக்கிறாங்களா? அத்தனை பேரும் அவர்கள் அதை பயன்படுத்துறாங்களா? ஒண்ணும் கிடையாது. நமக்கே தெரியாது. யாராவது நம்ம இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, நம்ம பேர பிள்ளைகள், இதுதான் நமக்கு குமர குருபர்கள் அவர்கள்லாம். அவங்க தான் நமக்கு வழிகாட்டணும். நான் அந்த காலத்துல எங்க காலத்துல எல்லாம் பெருமை பேச முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல தாத்தா சந்தேகம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம்? நீங்க தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அங்க மாற மாட்டேங்குது, அவங்க ரிமோட் வேலை செய்யல, அப்ப உடனே என்ன பண்ணுவோம்? நாம போட்டு உழைச்சிக்கிட்டு இருப்போம். கூறாம பேரப்பிள்ளை வருவான், கொள்ளு பேர வருவான். இங்க இருந்து வந்த உடனே, ஏன் தாத்தா சும்மா என்ன வேணும் உங்களுக்கு? இல்லப்பா இது வரல, அவ்வளவுதானே, உங்களை கொடுங்க ஒரு நிமிஷம், தீர்ந்து போச்சு. யாரு? 3வது தலைமுறை 3G. அதுதான் மிக முக்கியம். அது காட்டுற அளவுக்கு அறிவு வந்தாச்சு. இது என்ன? இது மிகப்பெரிய அளவு பகுத்தறிவு தானே. அது மட்டுமல்ல, கண்டுபிடிச்சாரு முதல்ல. இதோ பேசுறேன் ஒலிபெருக்கி. இந்த ஒலிபெருக்கி பகுத்தறிவுடைய பயன். பகுத்தறிவுன்னா வெறும் கடவுள் மறுப்பு மட்டுமல்ல. பகுத்தறிவுன்னா உங்களுக்கு கசப்பு உண்டாக்குறதல்ல. பகுத்தறிவுன்னா யார் மனதையும் புண்படுத்துவதில்லை, உங்களை பண்படுத்துவதற்காக, புதியதோர் உலகம் செய்வதற்காக. நண்பர்களே, பெரியாருக்கு எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். பகுத்தறிவாளர் கழகத்துக்கு நாம் மிகப்பெரிய அளவிற்கு நினைத்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய மாறுதல்களை இந்த நாட்டில் செய்கிறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷம் கூட வேண்டாம், 80 வருஷத்துக்கு முன்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு தெரிய ஒரு உதாரணம் இளைஞர்களுக்கு தெரியணும். சென்னையில இந்திய இருப்பு 1938 பெரிய கூட்டம் கடற்கரையில் நடக்கும். 10,000 கணக்கில் கடற்கரை மணல்ல அங்க இருப்பாங்க. அப்ப ஒரு கேள்வி கேட்டோம், ஐயாவையே இந்த கேள்வி கேட்டோம். அதான் வேடிக்கிறாங்க. ஐயா, ஒலிபெருக்கிங்கிறது பாருங்க, இந்த ஒலிபெருக்கி இது நாங்கெல்லாம் மாணவர்களா இருந்து ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால ஈரோட்டுல பயிற்சி பெற்றுட்டு மாவட்டம் பூரா எங்களை அனுப்புவார். பூராமே ஐயா பிரிச்சு அனுப்பி கோடை விடுமுறையில போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நாங்களே மேஜையில ஏறியோ அல்லது ஏன்னா நான் ரொம்ப குட்டையா இருந்தேன்னு அந்த மேஜை மேலே ஏற்றி விடுவாங்க. மற்ற தோழர்கள் பேசினா சத்தம் போட்டு தான் பேசுவோம். இவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேருக்கு சத்தம் கேட்குமோ அவ்வளவு தூரம் இந்த குரலை போட்டு உயர்த்தி பேசுவோம். அப்ப இருந்தப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஐயா 10,000 பேர் மணல்ல உட்கார்ந்துருக்காங்கன்னா நீங்க அவ்வளவு சத்தம் போட்டு பேச முடியுமா? எப்படி நடந்ததுன்னு கேட்டோம். அப்பதான் ஐயா பதில் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்து, இல்ல அன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா, சுலபத்துல இல்ல, அதுக்கு முன்னால ஒலிபெருக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறப்ப கூச்சல் போடுறது எல்லாம் பண்ணா ஓரளவுக்கு தான் போய் சேரும், அடுத்தவங்களுக்கு சேராது. ரொம்ப பெரிய மக்களுக்கு போய் சேரணுமே, என்ன பண்றதுன்னா இவர் இங்க பேச அங்க ஒருத்தர் நிற்பாரு, அவர் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுவாரு, தோழர்களே, அவர் தோழர்களே, அதோட அவர் தோழர்களே, இந்த தோழர்களே அப்படியே போகும். இப்படி சொன்ன காலம் மாறி நாங்களே வந்து போகும்போது எங்க கூட்டமெல்லாம் இருக்கு பாருங்க, நாங்கெல்லாம் சாதாரண மாணவர்கள், எங்களுக்கெல்லாம் அது கிடையாது. அந்த காலத்துல அண்ணா பேசுறாரு, ஐயா பேசுறாருன்னா 32 1க்கு 32 சைஸ்ன்னு ஒரு சின்ன சைஸ் நோட்டீஸ், அதுல கீழே போட்டிருப்பாங்க, என்ன நோட்டீஸ் வச்சிருக்கோம், அதுதான் குறிப்பு, ஒலிபெருக்கி உண்டு, அது சிறப்பு. இன்னைக்கு யாராவது ஒலிபெருக்கி உண்டுன்னு கூட்டத்தில் விளம்பரப்படுத்தினா நீங்க சிரிக்க மாட்டீங்களா? மிக முக்கியமா நினைச்சு பார்க்கணும். ஒலிபெருக்கி உண்டுன்னா இன்னைக்கு என்னைய ஒலிபெருக்கி உண்டுங்கிறது பெரிய செய்தியான்னு கேட்பீங்க. அன்னைக்கு செய்தி மிகப்பெரிய அளவிற்கு பெரிய தலைவர்களுக்கு மட்டும்தான் ஒலிபெருக்கி வரும். இந்த ஒலிபெருக்கி எப்படி வந்தது? ஒலி வந்த உடனே எல்லாருக்கும் அங்க இருக்கிறவர் கேட்கறது மிக முக்கியமா. அது மட்டுமல்ல, ஒலிபெருக்கிலேயே ஒரு விசேஷம் என்னன்னா கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. உதாரணத்துக்காக சொன்ன உடனே தூளிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா சும்மா இருப்பார் அவரு? இப்ப இந்த கூட்டத்துல நான் சொல்றேன், இந்த மாதிரி நம்முடைய இன முரசு நாத்திக நன்னறி செம்மல் சத்யராஜ் அவர்கள் வருவதாக இருந்தது, அவர் வரல, அதனால அப்படின்னு ஆரம்பிச்சா இவர் உட்கார்ந்துருக்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஏன் அவர் தான் இருக்காருன்னு நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏற்றுக்கொள்வீங்களா? அதை விட அவர் சும்மா இருப்பாரா? ஏன் நான் தான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், நான் இல்லைன்னு எப்படியா சொல்லுவேன்னு கேட்பாரா இல்லையா? சாதாரண அறிவுபடுத்த சத்யராஜுக்கே அந்த உணர்வு இருக்கும்போது சர்வமும் தந்த கடவுள் என்ன சொல்லணும்?
இந்த ஒலிபெருக்கில கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா, இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொன்னா நீ கடவுளை நம்பு. அதுதானே மிக முக்கியம். உன் கடவுள் என்ன சொல்லணும், இடிக்கணும். ஒரு சாதாரண மனிதனுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய அறிவு இருக்கும் போது சகலமும் அவரே. அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாது. அவர் ஒரு அணுவும் அசையாது இருக்கும்போது உன் கடவுள் என்ன? இப்ப மனுஷனுடைய சிந்தனை எண்ணி பாருங்க. அப்ப பகுத்தறிவு, உதாரணத்துக்கு சொல்றேன், இது முடிச்ச உடனே அடுத்தபடியா பகுத்தறிவு என்னன்னு கேட்டாக்கா, இதை பார்த்தா வளர்ச்சி. அதுதான் மிக கொஸ்டனிங் மிக முக்கியம். ஸ்பீட் ஆஃப் என்கொயரி, ஆராய்ச்சி. அதை கேட்கணும்னு சொல்றாங்க பாருங்க. அந்த உடனே யோசனை பண்ணார். சரி, ஆடியோ ஒலி இதை பெருக்குது. இந்த ஒலியோட வேற ஊர்ல வராத கேட்கிறாரு பாருங்க. அவர் கொஞ்சம் இந்த காட்சி எப்படி இருக்கும், எப்படி சத்யராஜ் உட்கார்ந்து இருப்பார், எப்படி வீரமணி அமர்ந்திருப்பார், எப்படி மற்ற ராசா இருந்திருப்பாரு, இவங்கெல்லாம் எப்படி இருந்தா அப்படியே ஒரு காட்சியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச உடனே அவர் என்ன செய்வாரு, அதை யோசிச்சாங்க. உடனே வீடியோ கண்டுபிடிச்சாங்க. இப்ப வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் வரிசையா வச்சிருக்காங்க. எப்போ வேணாலும் அந்த வீடியோ காட்டும். அது மட்டும் அல்ல, ஐயர் மந்திரம் சொல்லும் போது இந்திரன் சாட்சியாக, அரந்தரி சாட்சியாக, அம்பி சாட்சியாக பாரு. கோர்ட்டுக்கு எந்த சாட்சியும் வராது. அதுல குறிப்பா அக்னி சாட்சியாகன்னு வேற சொல்லுவார். அக்னி கோர்ட்டுக்கு வந்தா என்ன ஆகும், ஃபயர் சர்வீஸும் சேர்த்து வந்தாங்க. அதுதான் மிக முக்கியம். ஆகவே அந்த சாட்சியெல்லாம் இருக்காது. இப்ப அதான் வீடியோ சாட்சியாகன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, ஒத்துக்கணும். அதுதான் மிக முக்கியம். இது யார் கண்டுபிடிச்சது? பகுத்தறிவின் பயன் அல்லவா, மனிதர்களுக்கு பயன்படுறமே. கோவிட் இன்னைக்கு 4-5 வருஷத்துக்குள்ள இன்னும் அது பயன் இருக்கு, பயப்படுறோம். அந்த கோவிட்னால இறந்தவங்க எவ்வளவு பேரு, மிகப்பெரிய அளவுக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? கைதட்டுனா கோவில் போயிடுமா? சில பேர் சொன்னாங்க கைதட்டுங்கன்னு. இன்னும் சில பேர் இருக்காங்க சனாதனவாதிகள், ஊ அப்படி சத்தம் போடல. ஊன்னு சத்தம் போட்ட உடனே பயந்து போகல, மாறா அதுக்கு மேல ஊசி போட்ட உடனே தாங்க போச்சு. அதுதான் மிக முக்கியம். அதுதான் பகுத்தறிவு. எனவே ஊசி அவர் விரட்டுது. அதுதான் கேட்டார் பெரியார் ஐயா. அவரை அழைச்சி தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜ், இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல வரும்போது ஐயாவுக்கு டாக்டர்கள், இளம் டாக்டர்கள் பூரா வரவேற்பு கொடுக்குறாங்க. நாங்கெல்லாம் போயிருக்கோம். மனுக்கவன் ஐயா எப்படி ஆரம்பிச்சார் தெரியுங்களா? அவருடைய பகுத்தறிவுடைய சிந்தனையை நினைச்சு இயக்கணும். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ், அந்த மருத்துவத்துறை தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஹவுஸ் சர்ஜன்ஸ் முடிச்சிட்டு பயிற்சி பெறக்கூடிய டாக்டர்கள் இருக்காங்க. தோழர்களேன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல தோழர்களே, மருத்துவ நண்பர்களே, உங்களை எல்லாம் இப்படி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே சொல்றாரு, நான் ஏதோ பெரிய தொண்டாற்றிட்டேன், அந்த தொண்டாற்றி வர்றேன் அப்படின்னு இங்க எனக்கு முன்னால எல்லாரும் என்ன பாராட்டினாங்க. ஐயா சொல்றாரு, பாராட்டினாங்க, நான் ஒன்றும் செய்யல. நீங்க எப்படி கடவுளுக்கு எதிரிகளோ அதே மாதிரி நானும் இந்த கடவுள் எதிரியா தான் செய்யறேன். அதனாலதான் உங்களை பின்பற்றி தான் நான் செய்யறேன்னு. அதான் வேடிக்கை. என்னன்னா, கடவுள் நோயை கொடுக்குறாரு, நீங்க கடவுளுக்கு எதிரான நோயை நீங்க சொசப்படுத்துறீங்க, குணப்படுத்துறீங்க. ஆகவேதான் அந்த பணி நீங்க செய்யறதுனால உங்களுக்கு பார்த்து உங்க பின்னால நான் வர்றேன். எவ்வளவு அழகா, எவ்வளவு சிறப்பா சொன்னாரு. அது மட்டுமே இல்ல, மிக முக்கியமா உடனே அடுத்த நாள் அடுத்த பகுதியிலேயே திறந்த வழி சிறைச்சாலை அதுக்கு அழைச்சிட்டு போய் காட்டினாங்க. பாருங்க, இவங்களை கூட்டுறது இல்லை, எல்லாம் ஆயுள் கைதிகள் எப்படி இருக்காங்கன்னு. அப்ப பார்த்துட்டு, ஓஹோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அந்த நகர்ந்தார். உடனே சிறை அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. ஒரு 3000 பேர் பக்கத்துலேயே இருந்தாங்க. அப்போதான் ஓப்பன் ஏர் ஜெயில் சிஸ்டம்னு திறந்த வழி சிறைச்சாலை இருந்தது. திறந்த வழி சிறைச்சாலை இருந்த உடனே ஐயா ஐயான்னு சத்தம் போட்டாங்க. யாரு? அந்த ஆயுள் கைதிகள் அங்க இருந்தவங்க. என்னான்னு கேட்டார். ஐயா கேட்டார், என்ன அப்படின்னாரு. இல்லையா, எங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்க, எங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போங்க ஐயா, ஆசையா இருக்கு உங்க பேச்ச கேட்கணும்னு அப்படின்னு சத்தம் போடுறாங்க அங்க இருந்து. உடனே ஐயா சொன்னார், வேற ஒண்ணும் இல்லை, நான் ஒரே ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்க போறேன்னு அவங்கள கேள்வி கேட்கிறாரு. ஐயா என்ன சொன்னார்னா, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லை கை தூக்குங்கன்னாரு. ஒருத்தரும் கை தூக்கல. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். யார் யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கு கை தூக்கணும், அவ்வளவு பேரும் தூக்குறாங்க. உங்க கடவுள் நம்பிக்கை உங்களை காப்பாத்துச்சா, ஏன் அப்படி ஜெயிலுக்கு வந்தீங்கன்னு கேட்டார். அதுதான் மிக முக்கியம். யோசனை பண்ணுங்க. ரொம்ப வார்த்தை. ஐயா வேற ஒண்ணுமே சொல்றது இல்லை. மிக முக்கியமா
அவருடைய கேள்விகள் இருக்கு பாருங்க, இந்த கொங்கு நாட்டு பாஷையில இவர்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய மொழி மக்கள் மொழியில கேட்பார், விலைக்கு வந்துகிட்டே இருப்போம். உடனே ஒரு உதாரணம் சொன்னார்னா கூட நினைச்சு நம்முடைய கேட்பாளர்கள் நினைப்பாங்க, இளைஞர்கள் தெரிந்து கொண்டோம். ஏதோ ஒண்ணு பேசிட்டே வந்தார். ஏண்டா ஏன்பா அவர் கேட்கிறார் ஐயா பேசும்போது, கல்யாணம் ஆகாதவனை பார்த்து பொண்ணு பார்க்க சொன்னா அவன் உனக்கு பாப்பானா தனக்கு பாப்பானான்னு கேட்டார். கல்யாணம் ஆகாதவனை பார்த்து பொண்ணு பார்க்க சொன்னா அவன் உனக்கு பாப்பானா தனக்கு பாப்பானான்னார். மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாதிரி ஐயாவினுடைய சிந்தனைகள் என்பது யாரையும் புண்படுத்துவதற்கு அல்ல, நினைச்சு பார்க்கணும், சிந்திக்கணும். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதநேய தலைவர். நாங்கள் இந்த இயக்கம் மக்கள் திருந்தணும். ஏன் ஜாதி ஜாதி ஜாதின்னு இந்த மக்கள் பாடுபட்டிருக்காங்க. வைக்கத்துல சொன்னார்களே, வைக்கத்தை பத்தி சொன்னாரு அன்னைக்கு, என்னன்னு இன்னைக்கு வைக்கம் அதே அரசாங்கம், 2 அரசாங்கங்கள் இன்னைக்கு சேர்த்தது திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு ஒப்பற்ற முதல்வர்களுடைய தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் வைக்கத்துல வெற்றி விழா மிகப்பெரிய அளவுக்கு நடந்த போது நடந்தது. ஆனால் நினைத்து பார்க்க வேண்டும், கடவுள் நம்பிக்கை மற்றவங்க சொன்னா அதுக்காக தந்தை பெரியார் அவர்கள் வற்புறு சொன்னதில்லை, அவங்களே விட்டு சிந்திக்கணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணணுங்கிறதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வைக்கத்துல எப்படி, வைக்கம் போராட்டம் வெறும் மற்றவர்களுக்காக அல்ல, ஒன்று நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வைக்கத்துல மிக முக்கியமான அளவிற்கு ஒரு சம்பவம், மகளிர் பெண்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஐயா அவர் சொன்ன மாதிரி விலங்குகளை பூட்டி இதெல்லாம் வைத்திருந்தார்கள். அவர் சொன்னார் ராசா இறந்து போனார், ராஜாவே இறந்து போனார், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அதையெல்லாம் அவர் சாகிறார். அந்த மக்கள் அப்படி இருக்கும்போது ஐயா உள்ள சிறைச்சாலையில் இருந்த போது அந்த இயக்கம் நின்று விடவில்லை. மற்றவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பின உடனே இந்த இயக்கம் உள்ளூர்காரர்கள் அழிந்து நிறுத்தி இன்று நின்று போய்விடும், அழிந்து விடும், அடக்கி விட்டோம் நினைத்தார்கள். பெரியார் இங்கு சென்றதன் மூலமாக நடந்தது. பெரியாரை கைது பண்ணி விட்டாங்க. முதல்ல சாதாரண 1 மாத தண்டனை, அடுத்தது 4 மாத கடுங்காவல். அப்ப வெளியே வந்த பிற்பாடு உடனே சென்னைக்கு போறார். சென்னைக்கு போன உடனே மறுபடியும் இவர் கேரளாவுக்கு, ஏன்னா அங்க ஒரு பழைய வழக்க தூசி தட்டி எடுத்து 124 ராஜ துரோக வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வழக்க போட்டு மிகப்பெரிய அளவிற்கு கூப்பிட்ட நேரத்துல கைது பண்றாங்க. எங்க மீண்டும் அந்த நேரத்துல கூட அதுக்கு பிறகு அந்த இயக்கம் தொய்வடையவில்லை. இந்த இயக்கம் பகுத்தறிவாளர்களாக இருக்கிற காரணத்தால், கடவுளை மனிதனை நினை என்றிருக்கிற காரணத்தால் என்ன நடந்தது என்பதை ஒன்றே ஒன்று தெரியப்படுத்தி கொள்ளணும். இந்தியாவிலேயே ஒரு பொது போராட்டத்துல, முதல் மனித உரிமை போராட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு துணிச்சலா கலந்து கொண்ட முதல் மகளிர் யார் என்று சொன்னால் பெரியாருடைய வாழ்வினையரான அம்மா நாகம்மையார். அன்னை நாகம்மையாரும் அவருடைய தங்கை கண்ணம்மாளும் மிகப்பெரிய அளவு, பெரியார் திரைப்படத்திலேயும் அதை காட்டியிருப்பீர்கள். அப்ப ஒரு சம்பவம், அதை மட்டும் சொல்றேன், ஏன்னா நிறைய சொல்லலாம், அது தேவையில்லை. இந்த வைக்கம் வெற்றி என்பது எப்படியெல்லாம் நடந்தது. எப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்னால பெண்கள் வெளியே வரக்கூடாது, பெண்கள் கட்டுப்பட்டியாக வீட்டுக்குள்ள இருக்கணும், பெண்கள் சுதந்திரமா சிந்திக்க கூடாது. பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒன்னே ஒண்ணு, மிக முக்கியமா 3 தான் பெண்கள். ஒன்று அலங்கார பொம்மைகள், இல்லையானால் அவர்கள் குழந்தை பெறும் எந்திரங்கள், இல்லையானால் சமையல் கருவிகள், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால, அதுதான் மிக முக்கியம். சுயமரியாதை இயக்கம் பின்னால வருது. ஆனா பெரியாருடைய மனித தொண்டு, பெரியாருடைய மனித நேயம், மனிதனை நினை என்று சொன்னாரே, அது இன்னொரு மாநிலம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம என்ன கடிதம் போனா நம்ம தமிழ்நாடு தானே நமக்கு எல்லை. காந்தி அதை கேட்கிறாரு, நீங்க ஏன் அங்க போய் ரகலை பண்றீங்க, அங்க போய் ஏன் போராடணும் என்று நினைக்கிற நேரத்துல நண்பர்களை அந்த நேரத்தில் இங்க சொல்றாரு. இந்த குடியரசுல இருக்கக்கூடிய ஒரு செய்தி, மற்ற நவசக்தியில இருக்கக்கூடிய செய்தி, காங்கிரஸ் பத்திரிகை 1924 செப்டம்பர் 12ஆம் தேதி வந்த செய்தி. வைக்கம் சத்தியாகிரகத்தின் மூலமாய் அடைந்த தண்டனையிலிருந்து ஈவே ராமசாமி நாயக்கர் விடுதலையாகி தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மறுபடியும் வைக்கம் போகாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு பிராமண மெம்பரையும்
ஒரு பிராமண அட்வொகேட் ஜெனரலையும் கொண்ட கவர்மெண்ட் 8-9 மாதங்களுக்கு முன்னால் 1924 மார்ச் பேசிய பழைய குப்பைகளை ஆதாரமாக வைத்து ராஜ துரோகம் மூலிய கேஸ் எடுத்து அதன் மூலமாக கைதியாக்கி கொண்டு போனார்கள். ஜனவரி 24, 1926. மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பை நினைத்து பார்க்கணும். இந்த செய்தியை சொல்றாங்க. ஆனா என்ன அதுக்கு முன்னால கணவரின் கைதியை ஒட்டி 16, அதுதான் மிக முக்கியம். கைதை ஒட்டி நாகம்மையார் வெளியிட்ட ஒரு அறிக்கை. பெரியாரை கைது பண்றாங்க எங்க சென்னையில, அவர் திரும்பி வைக்கம் போகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய உள்நோக்கம். அப்படி வந்த போது நாகம்மையார் வெளியிட்ட ஒரு அறிக்கை கவனிக்கிறோம். இந்தியாவில் எப்போ 1924 அந்த காலகட்டம், நம்ம மாதிரி 100 ஆண்டுக்கு முன்னால பிறக்காத காலத்துல என் கணவர் நாகம்மையார் விடுறார், ஐயா சிறையில் இருக்கார். என் கணவர் ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த மாதம் 1 தேதி திருவனந்தபுரம் சிறையிலிருந்து விடுதலையானார். 11 செப்டம்பர் 24 காலை 10 மணிக்கு மறுபடியும் ராஜ துரோக குற்றத்துக்காக சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 வருஷத்துக்கு குறைவில்லாத காலம் தண்டனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் தனக்கு கிடைத்திருப்பதாக சொல்லி என்னிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு சென்றார். சொல்ற வார்த்தை, 2 வருஷம் எனக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறார். ஜெயிலுக்கு போறதுதான் என்னையா அர்த்தம்? ஜெயிலுக்கு போனா முதல்ல என்ன பண்றான், இப்பெல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் வர்றதுக்கு முன்னால யாரும் கிடைக்கிறது இல்லை. அது மட்டுமல்ல, அதுக்கு வசதி சட்டபூர்வமா இருக்குன்னு உடனே அதை பயன்படுத்து. ஆனால் அன்றைக்கு எந்த வசதியை பற்றி கவலைப்படாம எனக்கு 2 வருஷம் ராஜதுரோகத்துக்காக போறதுக்கு என்று பாக்கியம் கிடைத்திருப்பதாக சொல்லி என்னிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டார். யார்? அவருடைய வாழ்வினை. எப்படிப்பட்ட குடும்பம், எப்படிப்பட்ட மன தைரியம்! எண்ணி பாருங்கள். இந்த இயக்கம் சுயமரியாதைக்கு ஏன் தோற்காது, எப்போதும் எவராலும் தோற்கடிக்கப்பட முடியாது என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் நண்பர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக 2 வருஷத்துக்கு குறைவில்லாத தண்டனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் தமக்கு கிடைத்திருப்பதாக சொல்லி என்னிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு சென்றார். அவர் திரும்ப திரும்ப தேச ஊழியத்தின் பொருட்டு சிறைக்கு போகும் பாக்கியம் பெற வேண்டும் என்றும் அதற்காக அவர் ஆயுள் வளர வேண்டும் என்றும் கடவுளையும் மகாத்மா காந்தியையும் பிரார்த்திக்கிறேன். யார்? நாகம்மையார். திரும்ப இப்படி யாராவது ஒரு மனைவியை பார்க்க முடியும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால். இதுதான் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளம். பெண்ணுரிமை, போராட்ட குணம், இது அத்தனை யாருக்காக? பெரியாருக்காகவா? அவர்கள் வைக்கத்தில் இருக்கிறவருடைய உரிமைக்காக. அது வீணாகிட்டேதா? அதுதானே இன்னைக்கு நாடே கொண்டாடுகிறது, உலகமே கொண்டாடுகிறது. அதுதானே மிகப்பெரிய வெற்றி. ஆகவே நண்பர்களை, இந்த பகுத்தறிவு என்பது இருக்கிறத, மனிதனுடைய சுதந்திர சிந்தனை, மனித நேயம், அதுதான் மிக முக்கியம். கடவுள் மறுப்புங்கிறதுக்கு இல்லாத கடவுள். பெரியார் சொன்னாரு, கடவுளுக்கு எனக்கு கேட்டாரு, இல்லாத கடவுளை பற்றி எனக்கு என்ன கவலை, நான் எந்த கடவுளை பற்றி கவலை இல்லை. அந்த கடவுளை காட்டி உன்னை கீழ்ஜாதியாக்குறானே, உன்னை சூத்திரங்கிறானே, உன்னை தாசி புத்திரன் எழுதி வைத்திருக்கிறானே, அதுதானே எனக்கு கவலை. மிகப்பெரிய அளவிற்கே சொன்னார். அதுதானே சுயமரியாதை இயக்கம். எனவே நாங்கள் யாரை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல நண்பர்களே, மக்களை பண்படுத்த வேண்டும், இந்த சமுதாயத்திலே மனித குலம் தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பகுத்தறிவாளர் கழகம் என்பது இருக்கிறத, அதை தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய துணைத் தலைவர்கள் குறிப்பிட்டதை போல ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மற்ற நாடுகள்ல, மற்ற பகுதிகளெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, மிக முக்கியமா குறிப்பிட்ட குறுகிய அளவுக்கு தான் சில பேர் அறைக்குள்ளதான் பகுத்தறிவாளர் அமைப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இங்கேயும் இல்லாத அளவுக்கு மக்கள் இயக்கமாக இருப்பது பகுத்தறிவாளர் கழகம், திராவிட கழகம். மக்கள் இயக்கம் கேட்குறீங்க பூராமே மிகப்பெரிய அளவில் உட்கார்ந்து இருக்கீங்க. பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிறோம், பேசுறாரு மிகப்பெரிய அளவுக்கு. இவ்வளவு தன்னம்பிக்கை, இவ்வளவு தைரியம் இருக்க. மூட நம்பிக்கைன்னு சொன்னால் துணிச்சல்.
அவருக்கு அடிபட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிற போது கூட எனக்கு நல்ல ராகு காலமா பாருங்க, நல்ல யமகண்டமா பாருங்க அப்படின்னு நினைக்கிறாரு. உலகத்துல எண்ணி பாருங்க, எவ்வளவு நாடு வளர்ந்துருக்கு. இதை கண்டுபிடிச்சிருக்கா, அதை கண்டுபிடிச்சிருக்கா, இதை கண்டுபிடிச்சிருக்கிறா, கண்டுபிடிச்சுக்கிட்டே போறான். செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டாங்க. செவ்வாய் கிரகத்துல குடியிருக்க போறோம்னு விளம்பரம் பண்றான். அங்க வேணுமா உங்களுக்கு, நல்லா வேணுமான்னு. இங்க ரியல் எஸ்டேட்காரர் விளம்பரப்படுத்துற மாதிரி உங்களுக்கு வேணுமான்னு கேட்கிறான். அப்பேற்பட்ட காலத்துல நம்ம ஆளு செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் எத்தனை பெண்களுக்கு திருமணமாகாம இருக்கு. அதனால எவ்வளவு நம்முடைய பெண்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு இந்த சோதிடம் சோதிடம் என்ற கிறுக்குத்தனமா இருக்கு. அவன் வெக்கப்படுறதே இல்லையே. ஒரு நடிகர், அவருக்கு சங்கடக்கூடாதுன்னு ரொம்ப நாசூக்கா சொல்றேன். மிக முக்கியமா அவர் அரசியல்ல வெற்றிடத்தை எல்லாம் நான் கட்டிடமா மாற்ற போறேன் அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கு அவருக்கா ஜோசியம், அவருக்கு முன்னாடி பெரிய ஜோசியர்கள், பெரிய பெரிய ஜோசியர்கள் டிவியில உடனே நம்ம டிவிக்காரங்க குழாயை நீட்டி எல்லாம் காட்டின உடனே அவருக்கு என்ன சொன்னாங்க, உடனே வரப்போறாரு, இதோ வரப்போறாரு, அரசியலுக்கு வரப்போறாரு, அவர் தான் இந்த இடத்துல நிரப்ப போறாரு கலைஞருக்கு பிறகு அப்படின்னாரு. வரலையே அண்ணா, வரலன்னா நான் தொழிலையே விட்டுட்டு போறேன்னு சொன்னாரு. தொழிலை விடலையே அவரு. அவருக்கே தெரியும் ஜோசியம் சரியில்லை, இதுதான் ஏமாத்துறோம்னு அர்த்தம். அதுதான் மிக முக்கியம். ஆகவேதான் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது, தன்னம்பிக்கையை வளர்ப்பது என்பதுதான் பகுத்தறிவாளருக்காகும். ஜாதி இல்லை, மதம் இல்லை. ஏன் கடவுளை நம்புறோம் அப்படின்னா, அந்த கடவுளை காட்டித்தான். நீ ஒரு கடவுள் அவன் தலையில பிறந்தான், இன்னொருத்தன் தோல்ல, இன்னொருத்தன் தொடையில, இன்னொருத்தன் காலில்னு சொல்லி இதை மாற்றவே முடியாதுன்னு சொன்னா, அந்த கடவுளை நாம் ஏற்க முடியுமா? அதை ஒப்புக்கொள்ள முடியுமா? ஒப்புக்கொண்டால் நமக்கு சுதந்திர சமத்துவம் கிடைக்குமா என்பதுதான் கேள்வி. ஆகவே நண்பர்களே, மீண்டும் புதியதோர் உலகம் செய்வோம். மதச்சார்பில்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் சமூக நீதி, சமூக நீதி வெற்றி. நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.